இந்த உலகத்திலே மூலிகை கொண்டு 9 அடியில செய்யப்பட்ட அம்மன் சிலை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கோயில தான் அம்மன் 3 பருவத்துல காட்சி அளிக்கிறாங்க. பக்கத்திலே பழமையான சிவன் கோயிலுமே இருக்கு. எங்கன்னு சொல்றேன், டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி டே 28 ஆஃப் 30 days 10 temple videos 200k followers challenge. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ பால திருப்புர சுந்தரி மூலிகை அம்மன் ஆலயம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டுல இருந்து திருப்பூர் போற வழியில செம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. நீங்க கூகுள்ல பால திருப்புர சுந்தரி அம்மன் டெம்பிள் போட்டா போதும் கூகுளே எக்ஸாக்ட் லொகேஷன் கொடுத்துரும். இந்த கோயில்ல அம்மன் குழந்தை வடிவமும் இளம் பருவமும் பெரிய பெண்ணாவும் காட்சி அளிக்கிறாங்க. குழந்தைகளுக்காக என்ன வேண்டுதல் வச்சாலுமே இந்த கோயில நிறைவேறுது. அது மட்டும் இல்லாம ஔஷத லலித மகா திருப்புர சுந்தரி அம்மன் மூலிகை கொண்டு 9 அடியில செய்யப்பட்ட அம்மன் இங்க இருக்காங்க. உங்க உடம்புல தீரா பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. இந்த கோயிலை நீங்க தியானம் பண்ணும்போது மூலிகையால செய்யப்பட்ட அம்மனோட வாசம் நம்ம உடம்புல போறதுனால நிறைய நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல ஆண்கள் ஷர்ட் இல்லாம தான் அம்மனை தரிசனம் பண்ண முடியும். பால திருப்புர சுந்தரி அம்மன் குழந்தை வடிவமா இருக்கிறதுனால இங்க பிரசாதமா சாக்லேட் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே அழகாம்பிகை சமேத ஜெகமுகேஸ்வர் சிவன் கோயிலுமே இருக்கு. மறக்காம அந்த கோயிலையும் விசிட் பண்ணுங்க. ரொம்ப பழமையான சிவன் கோயில், பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இந்த 2 கோயிலுமே மறக்காம விசிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலே மூலிகையால செய்யப்பட்ட அம்மன் சிலை இந்த கோயில்ல மட்டும் தாங்க இருக்கு. நீங்க அம்மன் பக்தரா இருந்தீங்கன்னா ஓம் சக்தின்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.